Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 484 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த அகைனு ஒயிட் பியர்டோட நெஞ்சிலேயே மறுபடியும் லாவாவை வச்சு சுருகிட்டான்ல. ஒயிட் பியர்ட் அப்படியே முடியாம அங்கேயே மண்டி போட்டுருவாரு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாப்ஸ்னு கத்திட்டு கிடப்பானுங்க. வேற அவனுங்களால என்னதான் பண்ண முடியும்? சென்கோக்கு எல்லாம் முடிவே பண்ணிட்டான். அவ்வளவுதான், இதோட ஒயிட் பியர்டோட காலம் முடியுதுன்னு. அதத்தான் ஒயிட் பியர்டே சொல்லிட்டாரு. பாவ மனுஷன் அடி வாங்கி முடியாம இருக்கும்போது கூட அவருக்கு ஏசோட நினப்பு தான் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட கண்ணு முன்னாடி அவரோட பசங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கதை பார்த்த உடனே எப்படியாச்சும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இவர் விட்டார்னா இவன் அடுத்து அவங்க கிட்ட தான் போவான். கண்டிப்பா அவங்களால இங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு அந்த லாவாக்குள்ளேயே கைய விட்டு அகைனு சட்டைய புடிச்சா அப்படியே தூக்குவாரு. அவனே ஒரு செகண்ட் மிரண்டுருவான். ஏன்னா இது அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவன் அடிச்ச லாவா வயித்துல எரிஞ்சுகிட்டு இருக்குது. ஆனாலுமே மனுஷன் அப்படியே அவனை மேல தூக்கி வீசி அவன் அப்படியே கீழே வருவான்ல. அப்ப அவனை அட்டாக் பண்றதுக்காக பவர் எடுத்துக்கிட்டு ரெடியா வெயிட் பண்ணுவாரு. ஏச அவரோட கண்ணு முன்னாடியே அடிச்சு கொன்னான்ல, இவனை செய்யாம விடக்கூடாதுன்னு சொல்லி ஓங்கி அவன் வயிற்றுலயே டைரக்டா ஒரு அடி. ஏர்ல கிராக் விழுல, அந்த மாதிரி அவன் பாடி மொத்தத்திலயும் கிராக் விழும். அவனால அந்த அடியை தாங்க முடியல. வாயில இருந்து ரத்தம் தெரிக்கும். அட அது மட்டும்னா பரவாயில்லையே, அடிச்ச அடியில அந்த மொத்த இடமுமே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல, லைட்டா நிலம் நடக்கும், அப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு 10-15 பில்டிங் விழுந்துச்சு. ஆனா இப்போ இருக்கிற மொத்த இடமுமே அப்படியே சுக்கலா உடைய ஆரம்பிச்சிடும். சென்கோக்குவே பார்த்துட்டு மிரண்டுருவான். ஐயோ இந்த மொத்த இடத்தையுமே காலி பண்ணிட்டானேன்னு. ஏன்னா அவ்வளவு பெரிய பில்டிங்கா இருக்க அந்த நேவி ஹெட் குவார்டர்ஸே சல்லியா உடஞ்சி கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், இனிமேட்டு நேவி ஹெட் குவார்டர்ஸ்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஒயிட் பியர்டு வந்ததுக்கு காட்டுத்தனமா வச்சு செஞ்சிட்டாரு. பேசாம அப்படியே விட்டுருந்தா கூட நேவி ஹெட் குவார்டர்ஸ் தப்பிச்சிருக்கும். சொல்ல போனா இப்ப அப்படி ஒண்ணு இல்லவே இல்லங்கிற மாதிரி செஞ்சாச்சு. அப்ப அகைனுவை காட்டுறாங்க. அவனால எந்திரிக்க கூட முடியல. ஒயிட் பியர்ட பச்சையா திட்டிக்கிட்டே அசைய கூட முடியாம அப்படியே பொழந்திருக்க அந்த இடத்துக்குள்ள கத்திக்கிட்டே விழுவான். அட அந்த மொத்த இடமுமே கம்ப்ளீட்டா விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த இடமே கண்ணா பின்னாடி சதர்ன உடனே யாராலையும் ஒழுங்கா நிக்க முடியல. சறுக்கி விட்டு அத்தனை பேருமே கடல்ல போய் விழுவானுங்க. அட நேவி ஆளுகளுக்கு பஞ்சாயத்து வந்தா பரவாயில்ல, ஒயிட் பியர்டோட பைரட்ஸுகளுக்குமே பஞ்சாயத்து தான். எல்லாம் அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆகி விடுவானுங்க. சரி ரைட்டு, மொத்த இடமும் காலியாக போகுதுன்னு சொல்லிட்டு மார்க்கோ ஒயிட் பியர்ட பாப்பான். அவரு அசையாம அந்த இடத்துல அப்படியே நின்னுட்டு இருப்பாரு. அவ்வளவு நேரம் கண்ணா பின்னான்னு அதிர்ந்துகிட்டு இருந்த அந்த இடம் டப்புன்னு ஸ்டாப் ஆயிரும். ஏன் அப்படி ஸ்டாப் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு பார்த்தா பைரட்ஸுகளுக்கும் நேவிக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப். அவரு நேவி இருக்க சைடு இருக்காரு. அவரோட பைரட்ஸுங்க எல்லாம் இங்க சேஃப்டியா தனியா வந்துட்டானுங்க. சோ இனிமேட்டு ஒயிட் பியர்ட் பைரட்ஸுங்களுக்கு கவலை இல்ல. பெரிய பெரிய ஆளுங்க வேணா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போலாம். ஆனா அவங்களையும் சமாளிக்கிற அளவுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஆனா நார்மல் சோல்ஜர்ஸ் எல்லாம் சும்மா அடிக்கிறது மிதிக்கிறதுன்னு எதுவும் பண்ண முடியாது. இப்ப அது கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. அவங்க டேடியான ஒயிட் பியர்டை விட்டுட்டு போறதா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆல்ரெடி பெரிய தலைக்கட்டான ஏசை இழந்துட்டாங்க. இப்ப ஒயிட் பியர்டுனா ஃபீலிங்ஸ் இருக்கத்தானே செய்யும். அங்க ஒயிட் பியர்டால சுத்தமா முடியல, பயங்கரமா மூச்சு வாங்கும். அது எல்லாத்தையுமே அந்த சென்கோக்கு ஒண்ணு விடாம நோட் பண்ணுவான். இவ்வளவு நேரம் அவ்வளவு பவரை யூஸ் பண்ணியுமே மறுபடியும் இவ்வளவு பெரிய டிஸ்ட்ராக்ஷனை பண்ணியிருக்கான்னா, நீ சாதாரண ஆள் இல்லம்பா கண்ணா, நீ இன்னும் முழுசா எதையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ஆயுதத்தை ஒரு சொல்லிட்டு நீங்க எல்லாம் இப்ப என் கூட தாண்டா சண்டை போட்டாகணும், வாங்கடா ஒரு கை பாக்குறேன்னு சொல்லி நேவி ஆளு அத்தனை பேத்தையுமே தன்னந்தனி ஆளா நின்னு பொலந்து கட்டுவாரு. மார்க்கோக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இவங்க எல்லாத்தையும் காப்பாத்தணும் தான் அவர் அங்க தனியா நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காருன்னு. அவர் பண்ற தியாகத்தை வீணாக்க முடியுமா? அதனால அம்புட்டு வத்தியுமே கப்பல்ல போய் ஏற சொல்லுவான். நிறைய பேர் அவரை விட்டுட்டு போணுமா, எங்களால முடியாதுங்கிற மாதிரி சொல்லி அங்க உட்காந்து கதறி அழுவாங்க. கமாண்டர்ஸ் எல்லாம் அழுது ஒரு பிரோஜனமும் இல்ல, நம்ம கப்பல்ல ஏறிட்டு அதுக்கப்புறம் அழுதுக்கலாம் வாங்கன்னு சொல்லி அத்தனை வத்தியுமே கூட்டு போவாங்க. வர்றப்ப எல்லாம் 3 கப்பல்ல வந்தாங்கல்ல, போறப்ப மட்டும் எப்படி ஒரு கப்பல்ல போக முடியும்? சோ அந்த பக்கமா இருக்க எல்லா நேவி ஷிப்ஸையுமே எடுத்துக்குவாங்க. ஆனாலுமே இந்த நேவி ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க, இந்த பைரட்ஸுங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி கன்னை வச்சு சுட ஆரம்பிச்சிருவானுங்க. கமாண்டர்ஸ் இருக்கிறதுனால பஞ்சாயத்து இல்ல, அவங்க ஒரு சைடு புல்லட்ஸ் எல்லாத்தையுமே தடுத்துட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒயிட் பியர்டும் முடிஞ்ச அளவுக்கு இறங்கி சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இங்க லூஃபியை தூக்கிட்டு ஜிம்பை வேகமா ஓடுவான். அவனை ஃபாலோ பண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டே போவாவும் பின்னாடியே போவான். ஏன்னா அவளுக்கு இப்ப அவன் இருக்கிற நிலைமையை நினைச்சு ரொம்பவும் கவலையா இருக்குது. மார்க்கோ ஒரு சைடு இங்க ஃபீல் பண்ணிட்டே பாத்துட்டு இருப்பான். உங்க பேச்ச கேட்காம இங்கே இருக்கிறதுக்கு நீ மன்னிச்சிருங்க டாடின்னு. அங்க உங்க டாடி ஒயிட் பியர்டு சும்மா பாஞ்சு பறந்து அடிச்சு தெறிக்க விட்டுட்டு இருப்பாரு. அந்த டைம்ங்கும் போது ஏதோ ஒரு கூட்டம் பொடி நிறையா வந்துகிட்டு இருக்கும். இங்க ஒயிட் பியர்டு தெறிக்க விட்டுட்டு இருப்பாரு. ஒவ்வொரு அட்டாக்குக்கும் 10 பேர் 20 பேர் பறப்பானுங்க. ஆனா போன வேகத்துல 30 பேர் 40 பேர் அட்டாக் பண்ண வருவானுங்க. வாங்கடா அடிச்சுக்கலாம் வாங்கடான்னு சொல்லி அவர் ஆயுதத்தை வச்சு ஒரே போடு. வந்த வேகத்துல ரிட்டர்ன் அவனுக்கு வீட்டுக்கே போயிருவானுங்க. ஒயிட் பியர்டா கொக்கா. சோ இப்படி எல்லாத்தையும் அடிச்சு தெறிக்க விட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு சில பைரட்ஸுங்க எல்லாம் பில்டிங்க்கு பின்னாடி எதையோ பார்த்து ஷாக் ஆவாங்க. எதை பாக்குறானுன்னு பார்த்தா பெரிய சைஸ்ல முள்ளம்பன்றி மாதிரி ஒண்ணு வந்து நின்னுட்டு இருக்கும். அது இவனுங்களை பார்த்து ஐயோ நீ கண்டுபிடிச்சிட்டானுங்கன்னு வேற சொல்லும். இன்னும் சில பேரு அங்க பாருங்க ஸ்கஃபோல்டுல யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. மேல பார்த்தா ஏதோ ஒரு கூட்டம், நல்ல வேலை நம்மள
பாத்துட்டானுங்கன்னு சொல்லுவானுங்க. சென்குக்கு பார்த்துட்டு நீங்க எப்பறம் இங்க வந்தீங்கன்னு கேட்பான். ஒயிட் பியர்ட் பார்த்துட்டு பச்சை பச்சையா திட்டுவான், இந்த பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே நீ தான்டா காரணம்னு. யாரான்னு பார்த்தா அந்த பிளாக் பியர்டு. வந்தவன் சும்மா வரல, என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? வரலாற்றுல இப்படி ஒரு கிரிமினல் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்லி கவர்மெண்ட் மறைச்சு வச்ச எல்லா ஆளுகளையுமே திருப்பி கூப்பிட்டு வந்திருக்கான். அதுலயும் அவங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க இல்ல, கர்ண கொடூரமானவனுங்க. அதுல ஒண்ணு இந்த கிரேட் பேட்டில் ஷிப் சான் ஜுவான் உல்ஃப். நான் பெரிய சைஸ் முள்ள மட்டும் மாதிரி இருக்கேன், இதான். அடுத்தது இந்த மீசைய முள்ளுக்கம்பி மாதிரி வச்சிருக்கானே, இவன் தான் கரப்ட் கிங் அவலோ பிசாரோ. அடுத்து ட்ரைனேஜ்ல தண்ணி ஊத்துற மாதிரியே வாயில ஊத்திட்டு இருக்கானே, இவன் தான் ஹெவி ட்ரிங்கர் வாஸ்கோ ஷாட். இவன் வந்தாலே எனிமிகளுக்கு வேட்டு. மூஞ்ச பாத்தீங்களா, நல்ல முட்டைக்கோஸ் மாதிரி. அடுத்தது கிரசன் மூன் ஹண்டர் கேட்டரினா டெவோன், சொல்ல போனா நீண்ட மூக்க வச்ச சொர்னாக்கா. அடுத்தது அந்த ஷிர்யூ, அந்த இம்பல் டவுனோட ஜெயில் மேனேஜர். இவனும் சாதாரண ஆள் இல்ல, கொடூரே குரங்கு தான். எப்படி மொத்த கூட்டத்தையுமே அவன் கூட சேர்த்திக்கிட்டு பிளாக் பியர்டு பயங்கர கொடூரமா வந்து நின்னுட்டு இருப்பான். அந்த ஓட்ட வாய வச்சுக்கிட்டு என்ன ஒரு சிரிப்பு. ஒயிட் பியர்ட பார்த்து, என்ன பெருசு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்களுக்கு நான் சாவ கொடுக்க வந்திருக்கேன் பாப்ஸேம்பா டீச்சேன்னு சொல்லி ஒயிட் பியர்டு பயங்கரமா காண்டாகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.